ஏன் என் மானத்தை வாங்குற? உனக்கு காத்து வீசறதுக்கு எதுவுமே கிடைக்கல. அம்மா இது என்னது? அளவு காதாம்பரி, நல்ல காத்து வரும். நான் காத்தாடி கேட்டதுக்கு அந்த செம்பவலி இல்ல செம்பவலி ஓடட்டு வட்டிவிட ஓடிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டா. சரி, கிடைச்சது வரைக்கும் லாபமேனு பக்கத்துல உள்ளி தட்டி வச்சிருந்தா அதை தூர தட்டிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். உள்ளி போட்டு வச்சிருந்ததா? சப்பா சப்பா, அட பார்வதி, இத வச்சுதான் வீசினியா? அத தும்மலா வந்துட்டு இருக்கு எனக்கு. உள்ளி வேணா போட்டு வச்சிருந்தாவ, வேற எதுவும் போட்டு வைக்கலையே. சப்பா சப்பா, அப்படியே தும்மல் வருது. மோந்து பாப்போம். சப்பா, பாதத்து செம்பவல்லி வத்தல் போட்டு வச்சிருக்கா. என்கிட்ட சொல்லிவிட்டா உள்ளிதான் தட்டி வச்சிருக்கேன், வேணா எடுத்துட்டு போங்கன்னு விட்டா. நான் அப்படி நினைச்சா எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன பழி வாங்குறதுக்கு வெளியில இருந்து யாருமே வேண்டாம், நீ ஒருத்தையே போதும். இது என்னது சொல்லவா? எதுக்கு தூர வந்து பாடு. அப்படி சொல்லாத. எங்க ஊர்ல பாதி வேலி வச்சுதான் காத்து வீசுவாவ, நல்லா வரும். மரியாதையா ஓடிரு, கோத்த கலப்பிடாத. அட காதாம்பரி, நம்மளே ரெண்டு காத்து வீசிக்கிடுவோம். ஆனா ஒண்ணு காதாம்பரி, இந்த வீட்டுல உள்ளவளுக்கு உன் மேல பயமும் இல்ல, மரியாதையும் இல்ல. இல்லன்னா உள்ளி தட்டி வச்சிருக்க சோளவ தூக்கி தருவாளா? இப்ப நீ என்ன கேவலப்படுத்தணும்னே நீ பேசிக்கிட்டு இருக்க, அப்படிதானே? இல்ல காதாம்பரி, ஏதோ என் மனசுல பட்ட ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. உனக்கு வாய் மட்டும் தான் 7 ஊருக்கு நீளுது, நல்லா பாரு. மாட்டே மாட்டே, எட்டிட்டு மிதிச்ச எங்க போய் விழுவன்னு தெரியாது. நான் தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆளாயிட்டு இன்னும் ஆளாவலியா? ஓடட்டு வச்சு விட, ஓடி இருக்கிற கடுப்புக்கானதுன்னு இவ வேற. வாய் பழக்காத, வாய் மூடு. பேய் கூட்டத்துல என்ன கொண்டு தள்ளி இருக்க, நல்லா திறந்து பாரு. தாமரை 30 வருஷத்துக்கு முன்னாடி படிக்க வேண்டிய பாட்டை இப்ப படிச்சு பயங்காட்டிட்டால பாரவத்தி. நீ அந்த குள்ளச்சி மீனா தானே? இது அப்படி வளர்ந்து சாடிட்டாவ. இப்ப இந்த பாட்டு உனக்கு தேவைதானா சொல்லு? இருக்க கடுப்புல இவ்வளவுதான் வேற. நானே எப்பண்டா இந்த குடும்பத்தை தரமட்டமாக்கான்னு ஒவ்வொரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருந்தா அதுல மண்ணலி படுற மாதிரியே வாராளுங்க. பொறாம, நான் இம்பிட்டு அழகா இருக்கேன்னு எனக்குலாம் பொறாம. நான் எதுக்கு இவங்க கண்ணி பட்டணும்? நான் படிப்பேன். நான் ஆளான தாமரை. ஐயோ, இந்த வில்லங்க பிடிச்ச பயலும் வந்திருக்கானே. இவன் நக்கல கூட நான் சூக்க பண்ணுவானே. ஜெகன்மோகினி. ஜெகன்மோகினியா? நீ நானே சொன்னேன். என் மானத்தை வாங்காம போயிரு. என்ன விட்டு என்ன விட்டு. அத்தாடி ஆரடி அரக்கனே பயப்படுறா. நான் ஏமாத்துறேன். அப்ப இது உண்மையிலே பேயாதான் இருக்குமா? பேயின்னு பயப்படுது தங்கம். என்ன விட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். 10 பொருத்தம் உனக்கு 10 பொருந்து பாத்தியா? என்ன 10 பொருத்தம்? குட்டி பிசாசுக்கு தேவையான 10 பொருத்தமும் 10 பொருந்து மீனா உனக்கு. அப்ப தெரிஞ்சுதான் என்ன கத்துனீங்களோ? பாரு, கம்பே உட்காந்துருக்கானா காதாமரி. இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலாமா? அவளை ஒரு வழி பண்ணதுக்கு தங்கமே போதும். இருந்தாலும் உன் தயவு ரொம்ப தேவைப்படும் பாத்துக்க. கத்திரிக்கா குட்டி பிசாசு, வேலையை காட்டு. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு டூட்டி இல்ல. லீவ். ஃபாலோ மீ. நீ கலக்கு. ஏ பியாய் வர யா முன்னாடி கத்துற. குட்டி பிசாசு. யாரே? வேலை பாருங்க. அத்தியாத்திரத்துல தங்குதே. ஏ காலமரி, நீ அது மீன் அடிச்சன்ன அந்த இடத்துல பறக்குது. அவன் நம்ம ரெண்டு கோமாளி ஆக்கிறதுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ வேற என்ன மானத்தை வாங்காத. நான் ஆளான தாமரை. ஆமா, பேய் எல்லாம் நானே வருவேன் அப்படித்தானே படிக்கும். அது ஒண்ணு இல்ல, நிறைவேறாத ஆசையோட இந்த பேய் செத்து போச்சு, அதுக்குதான். இப்ப நாம என்ன பண்ணா அது போவோம்? வேற ஒண்ணு இல்ல, அது கூட சேர்ந்து நீங்களும் படிங்க, சரியா போயிரும். நான் படிச்சா போயிருமா? முயற்சி பண்ணி பாப்போம்.
இல்லனா ரத்தத்தை குடிக்காம போகாது. ரத்தம் குடிக்காம போவாரா? இப்ப பாருங்க என் ஆட்டத்தை. சூப்பரா ஆடணும்னே. அவளுக்கு உங்க சாவை பாக்குறதுக்கு ஆசை. அதான் இருக்கும் இருக்கும், இருந்தாலும் இருக்கும் பாத்துக்க. நீங்க ஒரு குத்தாட்டம் போடுங்க, பேய் போதான்னு பாப்போம். உன்னைத்தானே வானம் தேடுது. இப்ப பாரு எப்படி குத்தாட்டம் போடுறேன்னு மட்டும் பாரு. விழுந்துட மாட்டியா? அத நேக்க என்ன கட்டி மேல தங்க போட்டிருக்கீல, அது எப்படி கரெக்டா இப்படி கட்டி தூக்குனியா? நீ இந்த ட்ரெஸ் எடுத்து அயன் பண்ணும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் முதல்ல ஏற்பாடு பண்ணிட்டேன். நல்லா கட்டிருக்கீல்ல? சூப்பரா கட்டிருக்கேன். கீழே நான் விழ மாட்டேன். அண்ணன் இருக்கேன்ல. அண்ணன் இருப்ப, நான் இருப்பேனா? என்ன தங்கச்சி இப்படி சொல்லிவிட்டேன்? நடிக்காதனே நடிக்காத. இந்த தங்கத்தை பழி வாங்க வந்தியா இல்ல என்ன பழி வாங்க வந்தியா? வா தங்கச்சி, உண்மையெல்லாம் கேட்டு வாங்க கூடாது. மரியாதை ரொம்ப குறையுது பாத்துக்க. என்ன கட்டி தொங்க விட்டுருக்க, மரியாதை அங்க மரியாதை எனக்கு கீழே இறக்கி விடுங்க சொல்லிவிட்டேன். இந்த தங்கத்தை ஒரு வழி பண்ணிட்டு அப்புறமா கீழே இறக்கி விடுறேன். இறக்கி விட்டுருணும். பாப்போம் பாப்போம். பாப்போமா? நீ ஒரு பேய், உன் கூட சேர்ந்தமல்ல அத நெஜ பேயெல்லாம் வந்துருச்சு. தங்கம், என்ன பேய் கிட்டே காத்துட்டு இருக்க? நான் இப்ப எப்படி ஓட்டத்தை பிடிக்கிறேன் மட்டும் பாரு. மீனா ஓட போதான். தங்கம், அது பேய்க்கு பேரெல்லாம் தெரிஞ்சிருக்க. இந்த பேய்க்கு என்ன ஆசைன்னு கேளுங்க, நிறைவேற்றினா போயிடும். இல்லைன்னா உங்க ரத்தத்தை குடிக்காம அது போவாது. அப்படியே பதன் மாப்பிள்ள, நல்ல வேலை பாத்திய. நான் என்ன வேலைன்னு கேட்டுட்டு செஞ்சுட்டு ஓடி இருந்தேன் மாப்பிள்ள. சீக்கிரம் கேளுங்க, இல்லைன்னா குறவலை கடிச்சு துப்பிடும். துப்பிடுமா? தங்கம், ஐயா என்ன வேணும்னு சொல்லுங்க, அத நான் தவறாம செய்றேன். கையில வச்சிருக்கியது என்னது? சோளவு. உள்ளி போட்டு வச்சிருந்த சோளவு. அதை எதுக்கு எடுத்துட்டு வந்த? காராமரிக்கு காத்து வீச. இப்ப நீ என்ன பண்ணுத? ஏதோ பிளான போட்டுட்டா. அதுக்கு முன்னாடி நான் இங்கிருந்து போயிடணும், இல்ல என்ன அசிங்கப்படுத்திடுவா. இங்க இருந்து யாராவது போடுங்க, ரத்தம் நக்கி சாவிய. காதாமரி, வீணா ரத்தத்தை டொனேஷன் பண்ணிராத. இது குட்டி பிசாசேதான். ஏய், நான் கேட்டது பயசலே. சோளவை எதுக்கு எடுத்துட்டு வந்த? காராமரிக்கு காத்து வீச. உள்ளி போட்டு வச்சிருந்த சோளவு. காத்தாடி இல்ல, செம்பகோலி தர மாட்டேன்னுட்டா. ஏன்? அவளுக்கு காத்து ஒண்ணுதான் குறைச்சலும், இத வச்சு வீசிட்டு சொல்லி தந்து விட்டா. உள்ளிதான் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தா வத்தல போட்டு வச்சிருந்திருக்கா. அவளுக்கு ஒரு தும்மல். ஐயோ, என்ன அசிங்கப்படுத்துறாளே. சரி, அந்த சொல வச்சு அவளுக்கு காத்து வீசி. இந்த இப்ப வீசிருதே. எனக்கு தான் வேண்டாம், இங்க நல்லா காத்தடிக்குது. ஓ, என் ரத்தத்தை டொனேஷன் பண்ணாலும் நீ முடிவு பண்ணியிருக்க. அது முடியாது, நான் உனக்கு காத்து வீசியே ஆகணும். இன்னும் 2 செகண்ட்ல காத்து வீசல, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சிருவேன். போயிட்டா போயிட்டா. வீசு வீசு. வீசுற வீசுற வீசுற. காதாமரி எங்க மக்கா திரும்பி இருக்க சொல்லு. காதாமரி பேய் கிட்ட வம்பு எதுக்கு, பேசாம திரும்பி உட்கார்ந்துரு. அவ பேய் இல்ல, இந்த வீட்டு குட்டி பிசாசு சொன்னா கேளு. அததானே சொல்றேன், அது குட்டி பிசாசு தான். திரும்பிரு. அது இந்த வீட்டு மீனா குட்டி பிசாசு. அந்த ஃப்ராக் கட்டிக்கு போட்டனே அந்த லட்சணத்துல இருக்கா. சரி சரி, நீ அவமானப்படுறது என்ன புதுசா? ஒண்ணு இல்ல, தேவத மாதிரி இருக்குன்னு சொன்னாவே. பேய் இல்ல. பேய்க்கு உனக்கும் காம்படிஷன் வச்சுக்க, நீ தான் ஜெயிப்ப. அதுல அது ஜெயிச்சிருவோம்ல கன்ஃபார்மா. பேயே போராம படுற அளவுக்கு பேயில பேரழகி நீ. அப்படியே அங்க பாரு. காத்து வீசு காத்து வீசு. வீசுற வீசுற வீசுற. அப்படியே அந்த சொல வச்சி காராமரி தலையில நச்சுன்னு ஒரு போடு போடு. என்ன உசுரோட குழி தோண்டி புதைச்சிருவா. நான் ரத்தத்தை குடிப்பேன், பரவாயில்லையா? இப்ப என்ன, அவ தலையில நச்சு நடிக்கணும். அவள
பியாய் அடிக்க சொல்லுச்சு. டைமடன் வேண்டாத வேலை பார்த்த தொலைச்சி. நான் என்ன செஞ்சேன்? பேயின்னு சொல்லி என்ன கோமலியாக்க பாக்குறியா? ஐயா அக்கா, உண்மையிலே அது குட்டி பிசாசுதான்க்கா. நீ நம்பலையா? ரொம்ப நாள் இந்த மரத்துல தான்க்கா சுத்திக்கிட்டு இருக்கு. என்னையே நம்ப வச்சுறாரு போலுக்க. நான் ஒரு குட்டி பிசாசா தான் இருப்பேனா? ஐயா காலவரே, யார பேய் கட்டிட்டு இருக்க? நம்பட்டா போ, நான் கிளம்புற. ஐயா மாப்ள போயிராதீங்க, அவளுக்கு வாயில கொழுப்பு. என்ன விட்டுட்டு போயிராதீங்க மாப்ள. தங்கம் தங்கம், என்ன சொல்லுங்க? கொஞ்சம் திரும்பி பாரு. ஆதி ஆதி, குட்டி பிசாசேடா, குட்டி பிசாசேடா. எனக்கு நிறைவேறாத ஆசை ஒண்ணு இருக்குதே. என்ன என்ன? நான் என்ன சொன்னாலும் நீ நிறைவேத்துவ? என்ன சொன்னாலும் நிறைவேத்துற. அப்படின்னா நீ இன்னைக்கு செத்து போயிடணும். வேற எது வேணாலும் கேளு, அதை மட்டும் கேட்காத. இல்ல, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் என்னதான் சொல்றேனோ அதெல்லாம் நீ மறக்காம செய்யற. உன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் என் பியாய் உலகத்துல இல்ல. அதனால நீ செத்து போற, என் கூட வந்துருத. அந்த உலகத்துல நம்ம ரெண்டு பேரும் கை கோத்து ஒண்ணு சுத்தலாம். என்ன நான் சொல்றது சரிதானே தங்கம்? நீ சொன்னதெல்லாம் செஞ்சது ஒரு குத்தமா? குத்தமா? குத்தம்தான் மாமியார. பேய் சொன்னதெல்லாம் செஞ்சா இப்படிதான் ஆகும். இத நீங்க மோதையே சொல்லக்கூடாதா மாப்பிள்ள? அத அடிச்சுனா ஆடுதியா? என்ன பாட்டு கண்ணியா? அலன தாமர நம்ம நல்லாக தூங்கல. ஆமா, இந்த தாமரை இன்னும் மலரல, அப்படிதானே? 55 வயசுக்கு முன்னாடியே மலர்ந்துட்டேன். விட்டுரு, பரவாயில்ல, மறுபடியும் மலர்ந்துக்கலாம். வா. முடியாது. அப்ப வா, நம்ம ரெண்டு சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போடலாம். ஏன் மறுபடியும் வா, செத்து போலான்னு கூப்பிடுறதுக்கா? குத்தாட்டம் போட்டுங்க மாமியார. நீ சும்மா இருயா, கோத்து கோத்து விட்டுக்கிட்டு. மீனா, என்ன இன்சல்ட் பண்ணிட்டு? இப்ப வேடிக்கை பாருங்கனே. இந்த பூச்செடி தரத்தெல்லாம் வேற எங்கேயாவது கட்டி என்கிட்ட வச்சுக்கிட்ட தொலைச்சு வந்துருச்சு. என்ன குறுக்குறுன்னு பாக்குது? உண்மையிலே பியாயாதான் இருக்குமா? அட்டி காதம்பரியே நம்ப வச்சுட்டால. எவ்வளவு சாமத்திய காரியா மீனா. அது 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 என்ன சொன்ன காதாம்பரி? என் தங்கச்சி அடிச்சுக்க முடியுமா? அது நீ மீனா தானே? வாட் மீனா? யார் அந்த மீனா? என்ன மாதிரி இருப்பாளா? என்ன மாதிரியே இருப்பாளா? நோ நோ, என்ன மாதிரி இருக்க கூடாது. இந்த பாரு, ஏதோ தள்ளி நின்னு பேசு. நோ, முடியாது. சரி வா, நம்ம கிளம்பலாம். பிக்னிக்கு கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுது பாரு. வா தங்கம், நாம போலாம். நான் வர மாட்டேன். பெஸ்ட் ஃப்ரெண்டை ஏமாத்த கூடாது. வா. நான் ஒண்ணு உன் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல. என்ன என்ன, நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையா? இல்ல இல்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது தங்கம். நீ என் கூட வரணும். வா தங்கம், வா தங்கம். ஐயா, என்னை யாராச்சும் காப்பாத்துங்களே, காப்பாத்துங்களே. ஐயோ, உண்மையிலே பேயா இருக்குமா? ஐயோ, நான் கூட அந்த குட்டி பிசாசி மீனா நினைச்சேன். இது உண்மையிலே பிசாசு வந்திருக்க. வா வா. அந்த காதம்பரிக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிவிட செய்யற. எனக்கு ஒன்ன மாதிரி ஒருத்தி வேணும். இனிமேல் அவ பக்கத்துல நிக்கிற பார்த்தா நீ அப்பவே கூப்பிடு, நான் உன் கூட வரேன். இனிமேல் இந்த காதம்பரி பக்கமே நான் வர மாட்டேன். என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. அவங்கள விட்டுருங்க, அவங்க என் மாமியாரு. விட்டுருங்க. நீ என்ன கோவப்படுத்திட்ட? இதுக்கப்புறம் நீங்க இருக்கவே கூடாது. இப்பவே நீ தங்கச்சி சாக போற. ஆத்தி ஆத்தி, இவனையே கவுத்துட்டானே. பியாயதான் இருந்திருக்குமா? ஆத்தி ஆத்தி, ஆரடி மனுஷனையே சாச்சிட்டே இந்த குட்டி பிசாசு. நீ பயப்படாத, நீ பயப்படக்கூடாது. நம்ம என்ன ஒண்ணா போகலாம். ஐயா, எப்படி சிக்கிருக்க? பியாய் கூட என்ன கொஞ்சுத. அவ்வளவு நல்லவளானா? பியாய்க்கு கூட என்ன பிடிச்சிருக்க. தங்கம், நம்ம ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியாது. நம்ம ரெண்டு பிரிக்கவே முடியாது. நம்மள பிரிக்க நினைச்சு யாராவது வந்தா அவங்களுக்கு இதே நிலைமைதான். நீ கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கேன். வா தங்கம், வா தங்கம். இங்கே செத்து போறியா, இல்ல மலையில இருந்து குதிச்சு செத்து போறியா, இல்ல பக்கத்துல ஒரு ஆறு ஓடுது அதுல குதிச்சு சாவியா? சொல்லு தங்கம், சொல்லு. மண்டை நீ பிரியவே கூடாது. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா தங்கம். சரி சரி, நீ இந்த
சிரமம் பட வேண்டாம். என் ஃப்ரெண்டுக்கு நான் எந்த சிரமமும் கொடுக்க மாட்டேன். வா, இந்த மரத்து மேல ஏறி உன்னை அங்கிருந்து தூக்கி போடுறேன். நீ ஆட்டோமேட்டிக்கா என் கூட வந்துருவ. வேண்டாம், அப்படிலாம் சொல்லப்படாதே. வா, உனக்கு யாரதுக்கு கஷ்டமா இருக்கும், நானே தூக்கிட்டு போறேன். தூக்கிட்டு போய் மேல இருந்து நச்சுன்னு தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோயா, அடுத்த நொடி நீ என் கூட வந்துருவ. நம்ம ரெண்டு பேரும் கைய கோத்துக்கிட்டே லா 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 அப்படி பாடிக்கிட்டே போலாம். அங்க உனக்கு ஒரு லவர், எனக்கு ஒரு லவரை செட் பண்ணிக்கலாம். அப்பமும் கைய கோத்துக்கிட்டு மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு ஏ சொல்லு அப்படின்னு நான் படிக்க, தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு ஏ சொல்லு. எனக்கு ஏத்த ஃப்ரெண்டு நீ மட்டும்தான். ஒருவேளை நான் செத்து போயிட்டேனா? கரெக்டா படிச்சிருக்க. வா வா, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். வா. வேண்டாம், உனக்கு லவ்வர்லாம் நான் வாங்கி தரேன். வா, குச்சி மிட்டாய் வாங்கி தர மாதிரியே கூப்பிடுவே. லவ்வரா? நிறைய லவ்வர் அங்க இருக்காங்க. உனக்கு பிடிச்ச லவ்வரை நான் வாங்கி தரேன். வா. இட விட்டு நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரேன். வா தங்கமே தங்கமே. ஆத்தி, உண்மையிலே இது பியாயாதான் இருந்திருக்கு. ஆத்தி, நான் ஓடிடுறேன். காலாவரி காலாவரி, என்ன காப்பாத்து காலாவரி. என்னையே நான் காப்பாத்திக்க முடியாது, இவளை காப்பாத்தணுமா? அத்தி, நம்ம மேல நச்சுன்னு தூக்கி போட்டுருவாளோ? செம்பகல்லி மாப்பிள, என்னாச்ச வெடிக்க பத்திய இப்ப பாருங்க. சரி, இப்ப நீ என் கூட வரக்கூடிய நேரம். தூக்கி போடுறேன், அடுத்த நொடி மேல வந்துடணும். அப்பா, இப்ப மாது உனக்கு மனசு வந்ததே. பாதவத்தி என்னதான் குறி வச்சிருக்கா? ஐயோ.